குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய பெண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிவர்ஸ் லெசன் நம்ம மூவ் ஆகலாம். ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது லாஸ்ட் வீக் ஹைட்ரோ கார்பன்ஸ், வாட் ஆர் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்த்தோம். அண்ட் தென் இன்னைக்கு பார்க்கறது வந்து நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் இன்னைக்கு உண்டான ஸ்பெஷல் டே. கண்டிப்பா எல்லாருமே உங்க ஸ்கூல்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க, காந்தியடிகளுக்காக காந்தியடிகளுடைய ஒரு இறந்த நாள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஜனவரி 30th அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அன்றைய நாள்ல அவரை பத்தின எல்லா தகவல்களும் நம்ம வந்து அவருடைய சிறப்பம்சங்கள் என்ன, எதற்காக அவர் வந்து அரும்பாடுபட்டார், என்ன நமக்கு வாங்கி கொடுத்தார், அந்த சுதந்திரத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிராமாவாக அல்லது கான்செப்ட் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை ரீகால் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே போல அவருடைய கோட்ஸ், அவருடைய கருத்துகள் என்ன, என்னெல்லாம் அவருடைய சிறப்பம்சங்கள், எதை ஃபாலோ பண்ணதுனால அவரை தேசப்பிதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இல்லையா? மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தேச தந்தை அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெயர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய லெவல் இல்லை. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பம்சத்தோட இருந்தா அவரை நம்ம அந்த மாதிரியான ஒரு பேரிட்டு நம்ம அழைக்கலாம் இல்லையா? ஸோ ரொம்ப எதனால அவர் வந்து அந்த அளவுக்குன்னா அவருடைய சிறப்பம்சங்களே அன்பு, கருணை, அஹிம்சை, இது எல்லாம் தான் இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து எளிமை, இந்த எல்லா விஷயங்களுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அன்பு, எளிமை இல்லையா, கருணை, எவ்வளவு இருந்தாலும் நம்ம என்னது ரொம்ப அன்பால கருணையோட அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல வயலன்ஸ் இல்லாத அஹிம்சா, இந்த மாதிரி எல்லா வகையான ஒரு சிறப்பு குணங்களோட இருக்கவங்க தான் மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா அப்படிங்கிற வேர்டுக்கே நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் மகாத்மா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு பெயர். அப்படின்னா நிறைய அவருடைய சிறப்பம்சங்களை சொல்லிட்டே போலாம் இல்லையா? எப்பயும் அன்போட பேசுறது, அவருக்கு சுயநலம் அப்படிங்கிற தன்னலம் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர், எப்பயுமே தன்னை மட்டுமே யோசிக்காம இந்த உலக மக்களுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு செஞ்சாங்க. அதனாலதான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருந்தது இல்லையா? எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்பு, பர்மிஷன், நமக்கென்று ஒரு சுதந்திரம் கிடையாது. இப்போ சாதாரணமா இப்ப நம்ம 24 hours அப்படிங்கறத நம்ம எங்க வேணா போகலாம் வரலாம், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தானே இருக்கோம்ல. அப்பெல்லாம் அந்த மாதிரி இருந்த பொழுது இந்த டயத்துக்கு மேல வெளியில வரக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ அவர்கள் சொல்வதை நம்ம கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே, அவங்க சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ், அவங்க கொடுக்கக்கூடிய வேலை, அவங்க கொடுக்கக்கூடிய பணம், இந்த மாதிரி தான் எல்லாவற்றையுமே நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு இருந்தோம். ஸோ அதற்காக தான் நாம் நம்முடையது, நம் மக்கள், சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் வாங்கி கொடுத்தாங்க. அது போல பணிவு அப்படிங்கிற குணம், ரொம்ப பணிவானவர், எல்லாவற்றுக்கும் பணிவிற்கு எடுத்துக்காட்டு. பணிவு இல்லாத ஒரு வாய்மை அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு, அவருக்கு வந்து எல்லா வகையான திறமைகள், நாலேஜ்டு பர்சன், வெல்தி மேன். ஆனா அவரை பாருங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க இல்லைங்களா? அதே போல சாதி மத பேதம் எதுவுமே இல்லாம எல்லோரும் ஓர் குலம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல அவர் வந்து ஃபுல்லா வாழ்ந்தவங்க. அது போல சிக்கனம், சிக்கனம் அப்படிங்கிறது அவருடைய உடைய பார்த்தே இருக்கும்ல. அவருடைய உடை எப்படி இருந்தது, அவரு பெரிய லாயர், பெரிய பணக்காரங்க, ஆனா அவர் வந்துட்டு நம்ம நாட்டு ஜனங்களை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வயல்வெளியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி கடுமையா உழைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணினாங்க, தன்னுடைய எல்லா வகையான குணங்களையும், எல்லாவற்றையான நமக்குண்டு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே குறைச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? சோ அது போல
தன்னலமே கிடையாது, அது போல பணிவு கிடையாது, மன்னிப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு செயல் யாராவது தவறு செஞ்சாலும் உடனே அவர் என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லும் மன்னிச்சிடுவாங்க. தப்பே எந்த தவறு செஞ்சாலும் அந்த மாதிரி எல்லா வகையான நற்குணங்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மா தான் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி. ஸோ ஒவ்வொரு மனிதரும், மாணவர்கள்னு சொல்ல முடியும், எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி நமக்கு ரோல் மாடலாக ஒரு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு மனிதராக திகழக்கூடிய அந்த மனிதர்களை, அவர்களுடைய கருத்துகள், கோட்பாடுகள், அவர்கள் அந்த அந்த நேச்சர், அவங்களுடைய தன்மை, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி நம்ம நடத்தணும். ஏதாவது ஒண்ணு சொன்னா, இது எங்க வீட்டுல எல்லாருக்கும் இது பிடிக்கும், நான் செய்வேன், இது எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க, செய்வேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல இப்பேற்பட்ட ஒரு உத்தமரான மனிதனுடைய கருத்துகள், அவருக்கு அன்புனா எப்பயுமே எல்லாரும் அன்போட இருக்கணும், அமைதியா இருக்கணும், கருணையோட இருக்கணும், நமக்கு சுயநலம் இல்லாம யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே போய் நம்ம உதவி செய்யணும், பணிவோட இருக்கணும், தேவையில்லாத செலவழிக்காம சிக்கனமாக இருக்கணும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொருத்தர்ட்டும் இருக்கு. நான் காந்தியடிகள் போல இந்த மாதிரியான குணத்தோட இருக்க போறேன். டெய்லி யாராவது ஒருத்தருக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், கடினமா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம இருந்தோம்னு சொன்னா, நம்ம இனிஷியலா எப்படியும் ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வராது. சோ அதனால அதை கைவிடவும் கூடாது. சோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் நிச்சயமாக அது நம் வசப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னு சொன்னா அது நமக்கு அடிமையாயிடும். சோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மையும் கண்டிப்பாக இவ்வளவு பெரிய ஒரு ரோல் மாடலா யாரும் சொல்லாட்டையும் இந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சுட்டி காட்டி பேசுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வளரலாம். அது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நேச்சர், நடத்தை, நன்னடத்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு விஷயம்தான். உங்களுக்கு டிசி கொடுத்தாங்கன்னா கீழே என்ன இருக்கும் பாருங்க, அதுல நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்ல? அது போல நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக இல்லாட்டியும் நம்முடைய ஜட்ஜ் யாரு, நாமே தான். சோ நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நல் குணங்களோட நடக்கும்போது நிச்சயமாக அடுத்தவர் நம்ம பார்த்து இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நம்மளும் மாறலாம். ஓகே, சோ இன்னைக்கு லெசன்ல பார்க்க போற டாபிக் நம்ம நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு. இயற்கை வாயு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா மீத்தேன் அப்படிங்கிறது தான். சோ நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எங்கிருந்து வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பூமிக்கு அடியில 200-300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் இறந்து போன விலங்குகள் மற்றும் தாவரங்களினுடைய படிமங்கள்ல இருந்து தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? சோ இதை நம்ம சொல்லலாம், நம்ம நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ மீத்தேன் அப்படிங்கிறது தான் நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடியது. அல்கேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், எல்லா வாயுக்களுமே நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பனுடைய மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மீத்தேன், ஈத்தேன் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் இருந்தா அது என்னன்னு கேட்டா நமக்கு இப்போ இந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, நம்ம இயற்கை வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை மீத்தேன் சொல்றோம். அதுலயும் நம்ம ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ட்ரை கேஸ் அப்படின்னு சொன்னா உலர் வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த உலர்ந்த வாயுனா புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் இந்த மாதிரியான ஹைட்ரோ கார்பன் இருந்தா அதை என்ன சொல்லலாம், விட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈரமாத ஒரு வாயு, உலர் வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல ஈரப்பதத்தன்மையோட இருக்கக்கூடியது, மாய்ச்சரோட இருக்கக்கூடிய அந்த கேஸையும் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, சோ நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்பைடு எல்லாமே நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது லோவர் ஹைட்ரோ கார்பனான மீத்தேன் மற்றும் ஈத்தேன். சோ இதுதான் மீத்தேன், ஈத்தேன் அப்படிங்கிறது நமக்கு இது ரெண்டும் இருக்கக்கூடியதுதான் இயற்கை வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதை என்ன சொல்றோம், நம்ம ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்றோம். அது போல ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆன புரோபேன், பியூட்டேன் அதெல்லாம் இருந்ததுன்னா வெட் கேஸ். புரோபேன், பியூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது
எதை வச்சு நம்ம சொல்றோம் புரோபேன் பியூட்டேனா? கார்பனினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 3 கார்பன், 4 கார்பன், 4 கார்பன், 3 கார்பன் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் கால்ட் as புரோபேன் பியூட்டேன். அதனுடைய ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் சொல்லலாம். அந்த மாதிரியான கேஸஸ் நம்ம என்ன சொல்றோம்? வெட் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரி இருக்கும்னா, எண்ணெய் கிணறுகள், ஆயில் வெல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எண்ணெய் கிணறுகள் அந்த எண்ணெய் மட்டத்திற்கு மேல இருக்கும். சாதாரணமா ஒரு ஆயில் வெல் அப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா எண்ணெய் கிணறு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஈரான் ஈராக்லாம் இருக்கு, ஏன் அவனுக்கு இத்தனை எண்ணெய் கிணறு எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு மெட்டீரியல். நமக்கு தங்கம், வைரம், இந்த மாதிரி பிளாட்டினம் மாதிரி நமக்கு பூமிக்கடியில கிடைக்கக்கூடிய நிலக்கரி, இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் எல்லாமே விலை உயர்ந்த ஒரு பொருட்கள். அப்போ இந்த இயற்கை வாயுங்கிறது அந்த ஆயில் வெல்லுல எங்க இருக்குன்னு கேட்டா மேல டாப் லெவல்ல இருக்கக்கூடியது. சோ இந்த வாயு கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள பாறைகள்ல இருக்கக்கூடிய இடுக்குல இருந்து வரக்கூடியதுதான். சோ எந்த மாதிரினா ரெண்டு, அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாறைகளினுடைய இடுக்குகள்ல நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ த கேஸ் இஸ் ட்ராப்ட் இன்சைட் ஆஃப் த ஸ்மால் ஸ்பேசஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ராக்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், தேக்கம் அப்படின்னு சொல்றோம். தேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிசர்வாயர். 2 ராக் இருக்குன்னா 2 ராக்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ், சோ கேப் மாதிரி இருக்கும்ல. பாறைகள் எல்லாம் அடுக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னா செங்கல் மாதிரி அழகா அடுக்கி இருக்குமா? இல்ல, நேச்சுரலாக அதுவே அமைஞ்சிருக்கும். அப்போ ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கும் நடுவுல கேப் இருக்கும் இல்லையா, அதுதான் தேக்கம், ரிசர்வாயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கன்வென்ஷனல் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், ட்ரில்லிங் வெல்ஸ், நம்ம ஆழ்துளை கிணறு, நம்ம எண்ணெய் கிணறு எல்லாம் தோன்றது மூலமாக இந்த மாதிரியான எண்ணெயை நம்மால வெளிக்கொண்டு வர முடியும். இயற்கை வாயுங்கிறது சில நேரத்துல எண்ணெயோட சேர்ந்தும் இருக்கும், அல்லது நம்மளால என்ன பண்ண முடியும், மேல அந்த கேஸோடையே சேர்ந்தே நம்ம எடுத்துப்போம். அதுதான் என்ன சொல்றது, அசோசியேட்டட் கேஸ். அசோசியேட்டட் கேஸ் அப்படின்னு சொன்னா இணைந்த வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில நம்ம அதை பிரிச்சு எடுக்கலாம். இயற்கை வாயு அப்படிங்கிறது நமக்கு மீத்தேன், உயர்ந்த அல்கேன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். மீத்தேன், ஈத்தேன் இருக்கக்கூடியது ட்ரை கேஸ்ன்னு சொல்லலாம். வெட் கேஸ்ங்கிறது புரோபேன் பியூட்டேன் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான யூசஸ், என்ன பர்பஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம், சோ எங்க இருக்கு, எந்த மாதிரி தன்மையோட இருக்கு, எந்த பிளேஸ்ல இருக்கு, இதையெல்லாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு மெயினா கேஸ் அப்படிங்கிறது எதுக்காகலாம் நம்ம பயன்படுத்துறோம், ஃபியூயல். சோ எரிபொருளாக நம்ம பயன்படுத்துறோம். வெப்பப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக தான் கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் எனர்ஜி ஃபார் ஹீட்டிங், அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், அண்ட் தென் குக்கிங் பர்பஸ். சமைப்பதற்காக நாம் பயன்படுத்துவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், மின்சாரம் தயாரிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இந்த வாயு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா, நம்ம இந்தியா, திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த எல்லா ஸ்டேட்லயுமே நமக்கு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நேச்சுரல் கேசஸ்னுடைய நமக்கு டீடைல்ஸ். ஸோ இதனுடைய யூசஸ் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்திட்டு இருக்கோம், பயன்பாடுகள் அப்படின்னு சொன்னா இயற்கை வாயு நம்ம எங்க எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபியூயல் சொன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல, இங்க எந்தெந்த பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டா இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் ஆஸ் ஹவுஸ், ரெண்டுலையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபியூயலாக, எரிபொருளாக நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது வந்துட்டு இதனுடைய ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு எங்க யூஸ் ஆகும். ஸோ வெப்ப ஆற்றலை நம்ம பயன்படுத்துறோம் எந்த இடத்துலனா, தெர்மல் பவர் ஸ்டேஷன். நமக்கு இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல நமக்கு ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஹீட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. தெர்மல் அப்படின்னு சொன்னாலே வெப்பம் இல்லையா, வெப்ப ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய இடம். அண்ட் தென் வெஹிக்கிள்ஸ், அண்ட் தென்
அல்டர்னேட்டிவ் ஃபார் பெட்ரோல் அண்ட் டீசல். நம்ம நிறைய வேன்ல எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல்லுமே இத நம்ம ஒரு ஃபியூயலா வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். வெஹிக்கிள்ஸ்ல ஃபியூயலா நம்ம இதை பயன்படுத்துகின்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீகம்போஸ் ஆன ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கார்பன். ஸோ இதை எதுக்காக பயன்படுத்துறோம்? மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர், உரம் தயாரித்தலில் நாம் இயற்கை வாயு அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ நேச்சுரல் கேசஸ்னா இதுதான். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிசிட்டி, நமக்கு ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்றது. கெமிக்கல்ஸ், ஃபேப்ரிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் தென் பெயிண்ட், இதையெல்லாமும் தயாரிப்பதற்காக நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது. ஸோ ஒவ்வொரு நமக்கு பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொன்னா எல்லா வகையிலையுமே நம்ம எண்ணெய் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், கறி ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே நம்ம அதுல இருக்கக்கூடியது ஒவ்வொன்றையும் பிரித்தெடுக்கும் பொழுது நிறைய நமக்கு அதுல சப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். எந்த ஒரு கழிவுமே வேஸ்ட் ஆகாது. அந்தந்த ஸ்டேஜ்ல வரதை நம்ம வேற வேற விதமாக நம்ம ஒவ்வொன்றையுமே பயன்படுத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு அட்வான்டேஜஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்ங்கிறது இயற்கையாக கிடைக்கிறது. எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். இதனுடைய அட்வான்டேஜஸ், இதனுடைய இன்னும் சிறப்பம்சங்கள் என்னென்ன, இதை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட் கேன் பி ஈஸிலி பர்ன்ட். இப்போ எளிதாக நமக்கு ஒரு எரிபொருளாக பயன்படக்கூடியது. ஈஸியா எரியறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமான அளவுல நமக்கு கிடைக்குது. ஸோ lot of heat energy is produced. அதிகமாக நமக்கு வெப்பத்தை வெளியிடக்கூடியது. ஒரு இப்போ சாதாரண அந்த நாள்ல அடுப்பு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ரொம்ப ஸ்லோவா தான் எரியும். கரி அடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் அதுல இருந்து வரக்கூடிய நிறைய வகையான அடுப்புகள், விறக வச்சு எரிக்கலாம், தவிடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பொருள்களை வச்சும் எரிக்கலாம். அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் ஒன்னொன்னா நம்ம இம்ப்ரூவ் ஆகி வந்தோம். கெரோசின் ஸ்டவ் யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ். ஸோ கேஸ்ங்கிறது என்ன ஆகுது, கம்பேர் டு கெரோசின் ஸ்டவ் அண்ட் தென் நார்மல் உட் யூஸ் பண்றதை விட ஹீட் எனர்ஜி இஸ் எனார்மஸ். நமக்கு அதிகமான வெப்ப ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஈஸியா பிடிச்சிக்குது. விறகடுப்புனா ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ ஈஸியாவும் பிடிச்சிக்குது, அதிகமான வெப்ப ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. டஸ் நாட் லீவ் எனி ரெசிடியூ. ரெசிடியூ அப்படின்னா அதுல இருந்து கழிவுகள் எதுவுமே வெளிவராது. இப்ப கரியடுப்பு அப்படின்னு சொன்னா சாம்பல், புகை, நம்ம ஏர் பொல்யூட் ஆகும், இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதுல நமக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இட் பர்ன்ஸ் விதவுட் ஸ்மோக் அண்ட் தென் நோ பொல்யூஷன். புகையே வராது. சோ நம்ம கேஸ் அடுப்பு பத்த வச்சா புகை வருமா? சோ அப்ப என்ன ஆகாது, பொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு கண்ட்ரோல் ஆகும். பொல்யூஷனே வரவே வராது. when we are using the normal gas stove அப்படின்னு சொன்னா நமக்கு ஏர் பொல்யூஷன் வராது. ஸோ ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும், சப்ளை பண்ண முடியும் பைப்ல. இப்ப நிறைய இடங்கள்ல எல்லாம் ஹோட்டல்ஸ்லயோ ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ மேனுஃபேக்சரிங் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல ஹீட் எனர்ஜினா டக்குன்னு அந்த ஒரு பெரிய பைப்லயே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மால் அதை என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். டைரக்ட்லி யூஸ்டு ஃபார் ஃபியூயல்ஸ். எல்லா இடங்கள்லயுமே ஒரு மிகச்சிறந்த எரிபொருளாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை நேரடியாகவே பயன்படுத்திக்கிறோம். வெரி குட் ஃபியூயல் ஃபார் ஆல் பிளேசஸ். எல்லா இடங்கள்லையும் மிகச்சிறந்த எரிபொருளாக இதை பயன்படுத்துறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிஎன்ஜி. சிஎன்ஜி அப்படிங்கிறது என்னது, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்னுடைய டீடைல்ஸ். வாட் இஸ் நேச்சுரல் கேஸ், அதுல நம்ம ட்ரை கேஸ்னா என்ன, வெட் கேஸ்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய யூசஸ், அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்,
சிஎன்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை கம்ப்ரஸ் பண்றோம், ஹை ப்ரெஷர்ல கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கம்ப்ரஸ்டு கேஸ். அழுத்தப்பட்ட இயற்கை வாயுனா அதிகமான அழுத்தம் கொண்டு இயற்கை வாயுவை அழுத்தினோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ், ஹவு இட் இஸ் கன்வெர்டட் அப்படின்னு சொன்னா, நேச்சுரல் கேஸை என்ன பண்ண போறோம், இயற்கை வாயு அப்படிங்கிறத கம்ப்ரஸ்ட் அதிகமான அழுத்தம் கொண்டு நம்ம என்ன பண்றோம், அழுத்துறோம். அட் ஹை ப்ரெஷர், அதிகமான அழுத்தத்துல இத அழுத்தம் அதிகமாக செலுத்தும் பொழுது இந்த மாதிரியான வாயு நமக்கு உருவாகும். இட் இஸ் கால்ட் ஆஸ் சிஎன்ஜி, இயற்கை வாயு. எந்த வாயுவை நம்ம மாத்துறோம், நேச்சுரல் கேஸஸை ஹை ப்ரெஷர்ல கம்ப்ரஸ் பண்றோம். அப்ப அது என்னவா மாறுது, சிஎன்ஜியா மாறுது. ஓகே, ஸோ இதை நம்ம எங்க யூஸ் பண்றோம்னு கேட்டா ஆட்டோமொபைல்ஸ், எல்லா வகையான ஆட்டோமொபைல்ஸ்லயும் நம்ம இந்த சிஎன்ஜி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். அண்ட் தென் பிரைமரி ஹைட்ரோ கார்பன்ஸான மீத்தேன் அப்படிங்கிறது இதுல 88.5% அதிகமாக இருக்கக்கூடிய சதவிகிதம் அப்படிங்கிறது மீத்தேன் நேச்சுரல் கேஸ்ல நமக்கு இருக்கக்கூடியது. இன்னொன்னு இதனுடைய நேம் அப்படின்னு சொன்னா இப்போ லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஎன்ஜி அப்படிங்கிறது நமக்கு பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியா நமக்கு எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இத லிக்விட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு இதுக்கு என்ன பண்ணலாம், திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு சொல்லலாம். சிஎன்ஜி அப்படிங்கிறது ஹை பிரஷர்ல இருக்கக்கூடியது. ஓகே, சிஎன்ஜி அப்படிங்கிறது நமக்கு அதிகமான அழுத்தத்திலையும், எல்என்ஜி அப்படிங்கிறது நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொன்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. அதிகமாக நமக்கு குளிரூட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடியது தான் எல்என்ஜி. ஹை பிரஷர்ல இருக்கிறது சிஎன்ஜி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிதாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய நார்மலான ரேட்ல இருக்கக்கூடியது தான் இந்த சிஎன்ஜி அப்படின்னு சொல்லலாம். இது கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன் இதையும் நம்ம எமிட் பண்ணும். பெட்ரோல் டீசல் ரேட்டை விட இந்த சிஎன்ஜி எல்என்ஜி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கறது அதர் கேசஸ். வேற என்னென்ன கேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல நம்ம நேச்சுரல் சிஎன்ஜியில பார்த்தா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். ஹை பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா மீத்தேன் தான் இருக்கு. ஈத்தேன் 5.5, propane is 3.7, butane 1.8 and pentane is very meager 0.5%. இதுதான் அதனுடைய காம்போசிஷன் ஆஃப் சிஎன்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி, அண்ட் தென் அனதர் ஹெட்டிங் இஸ் அதர் கேசஸ். பிற வாயுக்கள் என்னென்ன வாயுக்கள்லாம் நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, so apart from natural gas, some other gases also we are using: producer gas, coal gas, biogas, water gas. First one is producer gas, உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ சிஎன்ஜினா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு, இயற்கை வாயுலாம் சொன்னோம். ஸோ அது போலவே இந்த நம்ம ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உற்பத்தி வாயு. மற்ற பிற வாயுக்கள் எல்லாமும் நம்ம பயன்படுத்துறோம். அதுல முக்கியமானது ப்ரொடியூசர் கேஸ். அப்ப ப்ரொடியூசர் கேஸ்ங்கிறது எதோட சேர்ந்ததுன்னு கேட்டா கார்பன் மோனாக்சைடு கேஸ் அண்ட் தென் நைட்ரஜன் கேஸ். ஸோ கார்பன் மோனாக்சைடு அண்ட் தென் நைட்ரஜன், இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை. இந்த ஒரு மிக்சரை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸ். கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன், இந்த ரெண்டு கேஸும் சேர்ந்தது தான். ஸோ இது மேல என்ன பண்றோம், நமக்கு சாதாரண கரி மீது 1100 டிகிரி சென்டிகிரேட்ல நமக்கு ரொம்ப ஸ்டீமோட இருக்கக்கூடிய ஒரு கலந்துள்ள காட்டுல நம்ம என்ன பண்றோம், ஹீட்டை சப்ளை பண்ணும்பொழுதுதான் இந்த கேஸ் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். என்ன டிகிரி சென்டிகிரேட்,
1100 டிகிரி சென்டிகிரேட்ல நமக்கு என்ன பண்றோம், நீராவி கலந்த காற்றுல செலுத்தும் பொழுது இந்த கேஸ் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். ஸோ அதர் கேசஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது ப்ரொடியூசர் கேஸ். இட் இஸ் a mixture of கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன். எப்படி நம்ம இத ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா, பாசிங் ஏர் மிக்ஸ்டு வித் ஸ்டீம் ஓவர் ரெட் ஹாட் ஹை டெம்பரேச்சர் இல்லையா, 1100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டெம்பரேச்சர்ல பாஸ் பண்றோம்னு சொன்னா இந்த இடத்துல இந்த ப்ரொடியூசர் கேஸ்ங்கிறது வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபியூயல் அண்ட் தென் அயர்ன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளேசஸ்ல இந்த ப்ரொடியூசர் கேஸ் உற்பத்தி வாயு அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. ஓகே, ஸோ இப்போ உற்பத்தி வாயு அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம என்ன அதனுடைய மிக்சர், அதனுடைய காம்போசிஷன் என்ன, அதுல என்ன கலந்துருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உற்பத்தி வாயுல என்னெல்லாம் இருக்கு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன், நைட்ரஜன், தண்ணீர், நீர், இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரப்போர்ஷன்ல நமக்கு இருக்கும். உற்பத்தி வாயு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு பேரோட இருக்கு. அமெரிக்கால பார்க்கும் பொழுது இதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா மரவாயு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அமெரிக்கால மரவாயுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இங்கிலாந்துல சொல்லும் பொழுது உறிஞ்சி வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு மாதிரியான ஒரு நேம்ல தான் இந்த நம்ம ப்ரொடியூசர் கேஸ், பிகாஸ் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது. ஆனா அவங்கவுங்களுடைய டேர்ம் அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதன் மாதிரி என்ன பண்ணுவோம், அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரொடியூசர் கேஸை பத்தின ஒரு டீடைல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றது wood gas and then suction gas. wood gas அப்படின்னு சொல்றது தான் மரவாயு அப்படின்னு சொல்லுவோம். சக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சக்ஷன் கேஸ்ங்கிறது, உறிஞ்சு வாயுன்னு சொல்றது. இது அமெரிக்கா, இது இங்கிலாந்து. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நமக்கு ஒவ்வொரு விதமாக இத சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் இஸ் கோல் கேஸ். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்ற மாதிரி அடுத்து ஒவ்வொரு கேஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங்ல இருக்கிறது கோல் கேஸ். கோல் கேஸ் இஸ் a mixture of hydrogen, methane, கார்பன் மோனாக்சைடு. ஸோ இதுதான் இதுல மெயினா இருக்கக்கூடியது, ஹைட்ரஜன், மீத்தேன் அண்ட் தென் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இந்த மூணோட மிக்சர் தான் நம்ம கோல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்ல நம்ம சிதைத்து வடித்தல் முறை ஒவ்வொன்றையும் நம்ம பிரிக்கும் பொழுது பல வகையான ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடை சேர்ந்து ஒரு கலவை, நிலக்கரியை நம்ம சிதைச்சு வடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கோல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. கோலை ஹீட் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான ஹீட் பண்றோம் இந்த இடத்துல, காற்றில்லாத சூழ்நிலையில், காற்றே இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், இத ஹீட் பண்றோம். எதை ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எதுல இருந்து சொல்றோம், நிலக்கரியை நம்ம சூடுபடுத்தி பிரிக்கும் பொழுது, சிதைத்து வடித்தல் முறையில நிலக்கரியை நம்ம பிரிக்கும் பொழுதுதான் காற்றில்லாத சூழ்நிலையில் நமக்கு என்ன ஆகுது, இந்த நிலக்கரி வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய கோல் கேஸ்ங்கிறது நமக்கு கிடைக்குது. இது எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எஃகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ எஃகு அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த கோல் கேஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை எந்த மாதிரியான ஃபர்னஸ்ல நம்ம சூடுபடுத்துறோம்னு சொன்னா, இந்த எல்லா கான்செப்டுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஒவ்வொரு வாயுவும் படிக்கிறோம், அதனுடைய மிக்சர் என்ன, எப்படி அது கிடைக்குது, எங்க நமக்கு பயன்படுது அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட். அப்போ ஒரு என்ன பண்ணலாம், ஒரு டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணி 4 ஹெட்டிங்ல என்னென்ன கேஸ் இருக்கு, அதனுடைய காம்போசிஷன் என்னென்ன, ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, அந்த மாதிரி தனித்தனியா அதுல என்னெல்லாம் இருக்கு, எப்படி அதை பிரிச்சு எடுக்கிறோம், எதுல இருந்து கிடைக்குது, எதற்காக அதை நம்ம பயன்படுத்துறோம், எந்த இடத்துல ஹீட் பண்ண பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் ஒரு சில இடங்கள்ல இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடுக்கக்கூடிய பொருளாக நம்ம என்ன பண்றோம், இந்த நிலக்கரி வாயு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தோம். நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொன்னா என்ன, அதனுடைய யூசஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேசஸ் அண்ட் தேர் composition also, and other gases டைட்டில்ல
ப்ரொடியூசர் கேஸ் அண்ட் கோல் கேஸ், இந்த ரெண்டு ஹெட்டிங் தான் நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் வாட்டர் கேஸ், பயோ கேஸ், இதை எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதை முடிச்சு தென் கோலுக்கு நம்ம மூவ் ஆகலாம். பிஃபோர் தட் இப்போ நம்ம இந்த பார்த்த டாபிக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட் இப்போ இதுல கண்டக்ட் பண்ண போறோம். கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்னு நம்ம பார்க்குற இந்த பாடத்துல இதுவரைக்கும் நாம் என்னெல்லாம் பார்த்தோமோ இன்னைக்கு பார்த்த அந்த ஹெட்டிங்ல இருந்தும் இதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் திங்க் பண்ணி கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Hydrocarbons are the organic compounds consisting of dash and hydrogen atom. Oxygen, nitrogen, carbon. ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை ஹைட்ரஜன் மற்றும் எதோடு இணைஞ்சது, எந்த அணுக்களை கொண்ட கரிம சேர்மங்கள்? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன். ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினா தான் இருக்கும். பட் இட் இஸ் வெரி நாலேஜபிள். ஏன்னா நமக்கு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்னங்கிறதும் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? சோ அது சம்பந்தப்பட்ட அந்த கொஸ்டின் தான். ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் டேஷ் டென்ஸ் தேன் வாட்டர், லெஸ், மோர், ஈக்குவல். ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் டேஷ் டெஸ் தேன் வாட்டர். ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்ததா, மிகுந்ததா, சரி சமமா, எப்படி இருக்கும்? ஸோ ஹைட்ரோ கார்பனை தண்ணியோட அதனுடைய அடர்த்தி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை கரெக்டா சூஸ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் டேஷ் ஜெனரல் கிளாஸஸ். ஸோ எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் டேஷ் ஜெனரல் கிளாஸஸ் 4, 3, 2. ஹைட்ரோகார்பன்ஸ் எத்தனை வகைகள்? 4, 3, 2. எத்தனை வகைகளாக நாம் இதை பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, fourth question. Dash is an odorless and highly inflammable gas. Dash is an odorless and highly inflammable gas. Methane, propane, butane. மணமற்ற டேஷ், மணமற்ற மற்றும் மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு. மீத்தேன், புரோப்பேன் அண்ட் பியூட்டேன். ஸோ எது நமக்கு என்ன நேச்சரோட இருக்கும்? மனம் இல்லாம ரொம்ப எளிதாக தீப்பற்றக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கக்கூடிய வாயு எது? Dash is mixed with LPG to help in detection of any leakage of LPG. So LPG ஓட என்ன சேர்க்கிறோம்? Dash is mixed with LPG to help in detection of any leakage of LPG. Mercaptan, pentane, butane. வாயு கசிவினை கண்டறிய எல்பிஜியுடன் கலக்கக்கூடிய வேதிப்பொருள் என்னது? மெர்காப்டன், பென்டேன், பியூட்டேன். கேஸ் லீக் ஆகுது, ஐயோ கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லைங்களா? அந்த சிறப்பான ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 3 பொருள்ல ஒரு பொருள். Dash is natural gas. Ethane, methane, pentane. Dash is natural gas. Ethane, methane, பென்டேன். எது இயற்கை வாயு? ஈத்தேன், மீத்தேன், பென்டேன் என்பது ஒரு இயற்கை வாயு ஆகும். Higher hydrocarbons like propane and butane are also present in the gas. It is called wet gas, dry gas, natural gas. Higher hydrocarbons like propane and butane are also present in the gas is called wet gas, dry gas, natural gas. புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் போன்ற ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அந்த வாயுவை என்ன வாயுன்னு சொல்றோம்? ஈரவாயு, உலர்வாயு, இயற்கை வாயு. அந்த மூன்றும் சேர்ந்த கலவை. ஜஸ்ட் நவ் வி
study that concept. Is it? Next one, vehicles using this dash produce less carbon dioxide and hydrocarbon emission. சிஎன்ஜி, எல்என்ஜி, எல்பிஜி எது பயன்படுத்தும் போது வாகனங்கள் மிக குறைவான கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரோ கார்பன் புகையையும் வெளியிடும்? எது பயன்படுத்தினா அதிகமா எப்படி புகைய விட்டுட்டு போறான் பாரு அப்படின்னு யாரும் நம்மள பார்த்து சொல்லக்கூடாதுன்னா எதை பயன்படுத்தணும்? சிஎன்ஜி, எல்என்ஜி, எல்பிஜி. ஓகே. Dash is a gaseous mixture of carbon monoxide and hydrogen. Dash is a gaseous mixture of carbon monoxide and hydrogen. Water gas, coal gas, natural gas. Dash கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களினுடைய கலவை. நீர்வாயு, நிலக்கரி வாயு, உயிரி வாயு. கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த ஒரு கலவைய என்னன்னு சொல்லுவோம்? என்ன வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம்? Composition of producer gas, nitrogen percentage. What is the percentage of nitrogen? எந்த அளவுக்கு சதவீதம்? ப்ரொடியூசர் கேஸ்ல நமக்கு நைட்ரஜனுடைய அளவு. உற்பத்தி வாயுவின் இயல்பில் நைட்ரஜனின் பங்கு எவ்வளவு? 50-60%, 65-70%, 45-60%. ஓகே. சோ இதுல among 10 questions more than 5 questions இப்போ நடத்தின பாடத்துல இருந்துதான். சோ நிச்சயமாக பாடத்தை கவனிச்சிருந்தோம்னா இதுல அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்டா அதற்கு உண்டான மதிப்பெண்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். சோ உட்கார்ந்து படிச்சு வரி வரியா மனப்பாடம் பண்ணி எழுதுறத விட அப்சர்வேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும். கரெக்டா கவனிச்சு கான்செப்ட மனசுல உள்வாங்கி ஞாபகம் வச்சுட்டோம்னு சொன்னா கண்டிப்பா எல்லா எக்ஸாமுமே எளிதுதான். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஆம்பிஷனும் எல்லாருக்கும் தேவை. அது இருந்தது அப்படின்னு சொன்னாலே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குதான் மெடிடேஷன், யோகா அதெல்லாம் பண்றது. நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு. கண்டிப்பா 45 மினிட்ஸ் நம்மளால கான்சென்ட்ரேஷனா இருக்க முடியும். அதனாலதான் 45 நிமிஷம்னு ஒரு பீரியடை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஹியூமனா நம்மளால மினிமமா சிதறல் அடையாம நம்மளால என்ன பண்ண முடியும்? மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ற அந்த டைமிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் அந்த மினிட்ஸ், அந்த பீரியட் டைமிங்கிறது. ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவையும் எந்த வகுப்பா இருந்தாலும் கவனமாக பாடத்தை கவனிச்சு அதிலிருந்து நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு மீதி டீட்டெயில்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி பழக கத்துட்டோம்னா எம்பிபிஎஸ் கூட எளிதான விஷயம்தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அதர்வைஸ் யூ கோ அண்ட் ரிவைஸ் த டாபிக்ஸ் இன் யுவர் ஹோம். எனி டவுட்ஸ் மீன்ஸ் வி வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.